தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயர்னாலே ஆமேன். இந்த காணொலியின் வழியாக இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கின்ற திருச்சபையார் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இறைவேண்டல் செய்வோம். அல்லேலூயா. விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள், உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். எங்களை அதிகமாய் நேசித்து பராமரித்து பாதுகாத்து வருகின்ற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், உம்மை துதிக்கின்றோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ஓய்வு நாளை நீர் எங்களுக்கு கொடுத்து, ஆண்டவரே, உம்மை வழிபடவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்க கடவுள் நீர் எங்களுக்கு அருள் புரிந்ததுக்காக உம்மை துதிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, நாங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் ஒருமித்த மனதோடு உம்மை ஆராதிக்க நாங்கள் கூடியிருக்கின்றோம். ஆண்டவர் தாமே உமது அடியவர்களை நீர் ஆசீர்வதியும். இந்த வழிபாட்டில் உம்முடைய வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கின்ற எங்கள் அன்பான ஆயர் திரு கிளாரிசா அவர்களுக்காக நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே, பேராயமாக எங்களுடைய கௌடி குடும்பமாக சேர்ந்து பெண்கள் ஞாயிறாக நாங்கள் நினைவு கூறவும், அருமையான மகளிரை எங்களுக்கு சமுதாயத்துக்கும் திருச்சபைக்கும் குடும்பத்திற்கு உம்முடைய அன்பை பொழிகின்றவர்களாக, ஆண்டவரே, உம்முடைய இருத்தலை அவர்கள் வழியாக நாங்கள் அனுபவிக்கின்றவர்களாக அருமையான மகளிரை இந்த சமுதாயத்துக்கு நீர் கொடுத்ததை எண்ணி நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இப்போதும் ஆண்டவரே, உலகத்தில் இருக்கின்ற அனைத்து அன்பான ஒவ்வொரு மகளிருக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த உலகத்திற்கு நீர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடையாக நாங்கள் எண்ணி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நன்றியை ஸ்தோத்திரத்தை எடுக்கின்றோம். ஆண்டவர், இந்த வழிபாட்டை அவர்களை நினைவு கூறவும், அவருடைய வாழ்வு எண்ணி நாங்கள் உம்மை போற்றவும் நீ இந்த வழிபாட்டை எங்களை கொடுத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களையும் இந்த வழிபாட்டையும் உடைய பொறுப்பாற்றல் அர்ப்பணம் செய்கிறோம். நீர் எங்களை ஏற்று நடத்தும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பரம தந்தையே, ஆமென். கடவுளுக்கு மகிமையாக நம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனையில் 11வது பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனை எண் 11, வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டிதமே என்ற பாடலில் முதல் 3 சரணங்கள், கடைசி சரணத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டிதமே, இதுவரையில் எமையே வளமாய் காத்தய துரையே மிக தந்தனம், இதுவரையில் எமையே வளமாய் காத்தயம் துரையே மிக தந்தனம், சந்ததம் சந்ததமே எங்கள் தகு நன்றி கடையாளமே, நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தயர்கூர் சோர பதியே, நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து
சரணம் செய்கையில் தயை கூர் சோர பதியே சருவ வியாபகமும் ஏமை சார்ந்து தற்காத்ததுவே எங்கள் சாமி பணிவாய் நேமி துதி புகழ் தந்த நம்மே நீதமே எங்கள் சாமி பணிவாய் நேமி துதி புகழ் தந்த நம்மே நீதமே சருவ வல்லபமதும் ஏமை தாங்கினதும் பெரிதே சத்ய சருவே சுரனே கிருபாகரனே உன் சருவத்துக்கும் துதியே சத்ய சருவே சுரனே கிருபாகரனே உன் சருவத்துக்கும் துதியே மாறா பூரணனே எல்லா வருடங்களிலும் எத்தனை உன்றன் வாக்கு தவறா தருளி பொழிந்திட்ட வல்லாவிக்கும் துதியே உன்றன் வாக்கு தவறா தருளி பொழிந்திட்ட வல்லாவிக்கும் துதியே. திருமறை பகுதி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 37 முதல் 41 வசனங்கள். மார்க் 15 37 முதல் 41 வசனங்கள். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவிலிருந்து வந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோபுக்கும் யாசோப்புக்கும் தாயாகிய மரியாளும் சாலமே என்பவளும் அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறே அநேக ஸ்திரீகளும் அவர்களோடு இருந்தார்கள் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் வாசித்தாற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகின்றேன். விசேஷமாக இந்த வழிபாடு பெண்கள் ஞாயிறாக நம்முடைய பேராயம் முழுவதும் நாம் அனுசரிக்கின்றோம். இந்த வழிபாட்டில் நகரி கிழக்கு குருசேகத்தினுடைய ஆயர் திரு கிளாரிசா அவர்கள் இந்த நாளில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாளுக்குரிய சிறப்பான ஆண்டுடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு கவுடி நினைவாலயத்தின் சார்பிலும் திருவள்ளூர் குருசேகத்தின் சார்பிலும் குறிப்பாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் சார்பிலும் அருமையான ஆயர் அவர்களை அன்போடு நான் வரவேற்று ஆண்டுடைய சத்தியத்தை நம்மோடு வழங்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே இந்த இணையதள வழிபாட்டில் இணைந்திருக்கின்ற கவுடி திருச்சபையின் மக்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். தோத்திரங்களையும் நன்றிகளையும் நான் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். கடந்த ஏப்ரல் மாதத்திலேயே இந்த அழைப்பு
ஆயர் அவர்கள் வழியாக எனக்கு கொடுக்கப்பட்டது. தவிர்க்க முடியாத காரணங்களினால் என்னால் உங்களோடு அந்த வழிபாட்டில் இணைந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஆண்டவர் மீண்டுமாய் உங்களை இந்த வழிபாட்டின் வழியாக சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த வாய்ப்பினை அளித்த ஆண்டவருக்கு என் முதலாவது நன்றியையும், என்னை அழைத்திருக்கின்றதான இந்த திருச்சபையின் ஆயர் அண்ணன் அருட்பணி கிடியன் தினகரன் ஐயா அவர்களையும், பொறுப்பாளர்கள் மற்றும் இறைமக்கள் மிகச்சிறப்பாக இந்த நாளிலே பெண்கள் ஞாயிறுவாக அனுசரிக்கின்ற கவுடி நினைவாலயத்தின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இன்றைய தினத்தில் நாம் சிந்திப்பதற்காக பேராயத்தின் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கடவுளின் விடுவிக்கும் பணியில் பெண்கள், விமன் பார்ட்னர்ஸ் இன் காட்ஸ் லிபரேஷன் ஆக்ட். கடவுளுடைய விடுவிக்கும் பணியில் பெண்கள் என்கின்ற இந்த தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்கும் பொழுது கடவுளின் விடுதலை பணியை குறித்ததான ஒரு தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது. கடவுள் ஒரு விடுதலையாளர். கடினப்பட்டு போராடி கொண்டிருக்கின்ற மக்களின் பட்சமாய் நின்று அவர்களை விடுவிக்கும் ஒரு நல்ல விடுதலையாளராக ஒவ்வொரு நிலைகளிலும் அவர் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறார். அந்த விடுதலையின் வெளிப்பாடாக தான் இன்று நீங்களும் நானும் கிறிஸ்தவராக அமர்ந்து ஆண்டவருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நிலைகளில் கடவுளுடைய விடுதலை பணி என்பது சீரமைக்கப்பட்டு மிக தெளிவாய் எந்த சமூகத்தினருக்கு, எந்த பிரிவினருக்கு அந்த விடுதலையானது சமர்ப்பிக்கப்படுகிறதோ அதை மிக தெளிவாய் நாம் கொண்டு சேர்க்கின்றோம். இன்றைக்குரிய திருமறை பகுதிகளை நாம் ஆய்ந்து பார்க்கும் பொழுது இந்த விடுதலை பணிகளை ஆண்டவர் முன்னெடுக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கடவுள் நமக்கு இதன் வழியாக கொடுத்திருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடியும். கடவுள் விடுதலையாளராக செயல்படும் பொழுது அநேகரை அந்த விடுதலை பணியில் தன்னோடு கூட இணைத்து கொள்ளுகிறார். தொடக்கத்தில் நாம் பார்க்கக்கூடியதான இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை ஆகின்ற நிகழ்விலே இந்த விடுதலை பணியை வழிநடத்தக்கூடிய ஒரு பெரும் பொறுப்பில் மோசே அவர்களை நியமிக்கும் போது மோசே மாத்திரமல்ல, அவரோடு கூட அந்த விடுதலை பணியில் அநேகர் உதவியாளர்களாக, வழி நடத்துகிறவர்களாக, ஆலோசனை அளிப்பவர்களாக, இந்த விடுதலை பணிக்கு வித்திடுகிறவர்களாக அமைந்திருக்கிறார்கள். அப்படி அநேகர் சேர்ந்து இணைந்து ஏற்படுத்தக்கூடியதான இந்த விடுதலை பணிகளிலே ஒரு மிக பெரிய முக்கியமான பொறுப்புகளில் பெண்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறுக்க இயலாது. திருமறை பல இடங்களில் அதை அழுத்தம் கொடுத்தும் மையப்படுத்தியும் அதை மறைக்காமலும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்று மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டின் காலத்தை தாண்டி புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் ஆண்டவர் இயேசு மறைந்த பிறகு அவருடைய அடியவர்களாக, திருத்தொண்டர்களாக நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்களின் காலத்திலும், அதை தாண்டி தொடக்க கால கிறிஸ்தவ திருச்சபைகளிலும் இந்த பெண்களுடைய பங்களிப்பு என்பது மேன்மையானதாக, உயர்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒருவேளை பெண்கள் திருச்சபைகளில் பேசக்கூடாது, பெண்கள் ஆண்களுக்கு கற்றுக் கொடுக்கவோ அவர்களுக்கு தலையாகவோ இருக்கக்கூடாது என்கின்றதான கருத்துக்கள் திருமலைகளிலே ஆங்காங்கே காணப்பட்டாலும் அதை எழுதின, அதை சொல்லிய அதே அப்போஸ்தலர்கள் பெண்களின் தலைமைத்துவத்தையும் பெண்களின் வழி நடத்துதலையும் ஊழிய பணிகளையும் எங்கேயும் தவறவிட்டதில்லை. அவர்களோடு சேர்ந்து அவர்கள் பயணித்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சிறந்த
அடையாளமாக இன்றைய திருமறை பகுதிகள் நமக்கு அமைந்திருக்கின்றது. இதன் வழியாக நாம் 3 முக்கிய நிகழ்வுகளை சிந்திக்கவும், அதன் வழியாக பெண்களாக நம்முடைய திருப்பணியும் நம்முடைய விடுதலை பணியும் இந்த சமூகத்திலே கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு நிலையில் கொடுக்கப்படுவதற்கு என்னென்ன யுக்திகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். துவக்கமாக த கரேஜியஸ் மிட்வைஃப்ஸ், துணிவுள்ள மருத்துவச்சிகள். பழைய ஏற்பாட்டின் பகுதியான விடுதலை பயணம் முதல் பிரிவு 15 முதல் 22 வசனங்கள் அடங்கிய அந்த பகுதிகளிலே நாம் பார்க்கும் பொழுது, யோசேப்பை முன்பின் அறியாத ஒரு அரசர் எகிப்து தேசத்தின் தலைமைத்து பொறுப்பிலே அமரும் பொழுது இஸ்ரேல் மக்களை கண்டு அவர் அஞ்சுகிறார், பயப்படுகிறார். எண்ணிக்கையில் இவர்கள் மிகுதியாக பெருக்கிக் கொண்டு வருகிறார்கள். ஒருவேளை அண்டை நாடுகளான மற்ற மக்களோடு இவர்களும் இணைந்து நம்மை எதிர்க்க நேரிடும், ஒருவேளை அந்த நேரத்தில் நாம் தோற்று போகலாம் என்கின்ற அச்சத்தோடு இவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த அந்த அரசர் நினைப்பதாகவும், அதற்கு உதவியாக மிக புனிதமான தொழிலை மேற்கொள்ளக்கூடியதான மருத்துவ பெண்களை அவர்கள் கேட்டுக்கொள்வதாகவும் இந்த பகுதி அமைந்திருக்கின்றது. இந்த பகுதியின் தொடக்கத்திலே அந்த 15வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, எபிரேயரின் மருத்துவ பெண்களான சிப்ரா, பூவா என்பவர்களிடம் எகிப்திய மன்னன் கூறியது. ஸ்பெசிஃபிக்காக 2 பெண்களை அங்கே அழைத்து அவர்களிடம் எகிப்திய மன்னன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். எபிரேய பெண்களின் பிள்ளை பேற்றின் போது நீங்கள் பணிபுரிகையில் குறிகளை கவனியுங்கள். ஆண் மகவு என்றால் அதை கொன்று விடுங்கள், பெண் மகவு என்றால் வாழட்டும். ஒருவேளை இந்திய சமூகத்தில் பெண்களை அதிகமாக வெறுக்கக்கூடிய ஒரு சூழலிலே பெண் குழந்தைகளை பாரமாகவும் தொல்லையாகவும் பார்க்கக்கூடிய சூழலிலே இந்த வசனம் நமக்கு ஒரு நகைப்பை ஏற்படுத்தினாலும் இதனுடைய பின்புலத்தை ஆய்வது நமக்கு தேவையான ஒன்று. ஆண் பிள்ளைகளை கொன்று போடுங்கள், பெண் பிள்ளைகளை வாழ விடுங்கள். எகிப்திய மன்னன் மருத்துவச்சிகளானவர்களிடம் ஒரு எதிர்மறையான கருத்தை பதிவு செய்கின்றார். ஒவ்வொரு மருத்துவரும் தான் பார்க்கக்கூடிய எந்த ஒரு பணியிலும் எந்த ஒரு இழப்பும் நேரிடக்கூடாது. அவர்களுடைய உயிர் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நாம் செய்யக்கூடிய ஒரு மகத்தான பணி என்பதை உணர்ந்து அது 100% தேர்ச்சி பெற வேண்டும், வெற்றி அடைய வேண்டும் என்பதே அவர்களுடைய இலக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மருத்துவச்சிகள் சிப்ரா, பூவா என்று பெயரிடப்பட்டிருக்கிறதான இந்த இருவர் ஒருவேளை அநேக பெண்கள் அந்த இடத்திலே எபிரேய பெண்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். அவர்களுக்கு பொறுப்பாளர்களாக, தலைவர்களாக இவர்கள் இருந்திருக்கக்கூடும். இல்லையெனில் அநேக பெண்கள் இருந்திருந்து அதில் இந்த இருவர் மாத்திரம் மன்னனுடைய இந்த அரசாணைக்கு எதிராக செயல்படுவதற்காக கடவுளால் தூண்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். பெயர் சொல்லப்பட்ட குறிப்பிடப்பட்ட இந்த 2 பெண்கள் அதை செய்வதற்கு பயப்படுகிறார்கள். காரணம் என்ன? 17ஆம் பிரிவு வசனம் குறிப்பிடுகிறது, அந்த மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சி இருந்ததால் எகிப்திய மன்னன் தங்களுக்கு கூறியிருந்தபடி செய்யவில்லை, மாறாக ஆண் குழந்தைகளையும் அவர்கள் வாழவிட்டார்கள். ரொம்ப அழகான, மிக தெளிவாய் கொடுக்கக்கூடிய ஒரு வசனம். கடவுளுக்கு அஞ்சியிருந்ததால் 2 மேலான ஒரு அதிகாரம், 2 மிகப்பெரிய ஆற்றலுக்கு அவர்கள் கட்டுப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று அரசர், ஒன்று கடவுள். ஆனால் இந்த மருத்துவச்சிகள் நேரடியாக இருக்கக்கூடிய அந்த அரச அதிகாரத்திற்கு கீழ்ப்படியாமல் மறைமுகமாக இருக்கக்கூடிய கடவுளுக்கு கீழ்ப்படுகிறார்கள்.
மிக துணிச்சலான ஒரு செயல்பாடு. நமக்கு எதிரே நமக்கு ஆதரவாக அவர்கள் வழியாக நமக்கு நன்மை கிடைக்கும் பட்சத்தில் அவர்களை நாம் பகைத்து கொள்ள ஒருபோதும் விரும்ப மாட்டோம். ஆனால் இவர்களுடைய இந்த செயல்பாடு என்பது நேரடியாக இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை துணிந்து எதிர்க்கக்கூடிய ஒரு பலன், ஆற்றலை கடவுள் அவர்களுக்கு அருளி இருக்கின்றார். அவ்வளவு ஞானத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். மிக துணிச்சலான மருத்துவச்சிகள். இந்த துணிச்சல் என்கின்றது வீரமாக வசனம் பேசுவதோ, தெளிவாக எதிர்த்து நிற்பதோ, சண்டையிடுவதோ, கோபப்படுவதோ அல்லது வெறுப்பை காட்டுவதோ அல்ல. மாறாக இவர்களுடைய இந்த எதிர்ப்பு சற்று வித்தியாசமானது. அரசர், கடவுள், இந்த இரண்டு தலைமைத்துவங்களில் யாருக்கு தங்களுடைய கனத்தையும் தங்களுடைய கீழ்ப்படிதலையும் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற மிக தெளிவை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அதுதான் துணிச்சல். துணிச்சல் மிக்க இந்த மருத்துவச்சிகள் கடவுளுக்கு பயந்ததால், அரசரை காட்டிலும் கடவுளே உயர்ந்தவர், அரசரை கடவுள்தான் ஏற்படுத்துகிறவர் என்பதை உணர்ந்தவராய் கடவுளுக்கு பயந்து மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டு இந்த காரியத்தை அவர்கள் செய்யவில்லை. மாறாக ஆண் குழந்தைகளையும் வாழ விடுகிறார்கள் எனும் பொழுது, ஒருவேளை கணக்கு காண்பிப்பதற்காக இந்த பெண் பிள்ளைகளையும் அவர்கள் சிதைக்கவில்லை, அழிக்கவில்லை, இருவரையும் சேர்ந்து வாழ வைக்கிறார்கள். அந்த வாழ்வு என்கின்ற அடிப்படையான கருத்தியலை அழகாய் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்வு வெறும் உயிர் சார்ந்தது அல்ல, மாறாக அது உணர்வோடு ஒன்றித்தது. சுதந்திரமாய் விடுதலையாய் செயல்படுவதற்கு அனுமதிப்பது. இந்த மருத்துவச்சிகள் தங்களுடைய வாழ்வை பொருட்படுத்தாமல் எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்வையே அவர்கள் கண்ணோக்கமாக இருந்திருக்கிறார்கள். மிக துணிவான செயல்பாடு. இதற்காக மன்னனிடத்திலிருந்து அவர்களுக்கு எதிர் விளைவு வருகிறது. இவர்களை அழைத்து விசாரிக்கிறார். ஆனால் இவர்களோ எபிரேய பெண்கள் ஆற்றல் உள்ளவர்கள், வலிமை உள்ளவர்கள் என்று ஒரு வலிமையான மனிதனிடத்தில், வலிமையான அதிகாரத்தில் கீழ் இருக்கக்கூடிய தலைமைத்துவத்திலும் கூட உன்னை காட்டிலும், நீர் சொன்ன வார்த்தையை காட்டிலும் அவர்கள் வலிமை மிக்கவர்கள் என்பதை அவர் பதிவு செய்கிறார்கள். யாரை இந்த மன்னன் வெறுமையானவர்களாகவும் பாதுகாப்பு அற்றவர்களாகவும் எளிதில் கொள்ள முடியும் என்கின்ற நோக்கத்தில் இருந்தாரோ அவர்களிடத்தில் அவர்கள் பதிவு செய்யக்கூடிய காரியம், எபிரேய பெண்கள் வலிமையானவர்கள், இயற்கையாகவே அவர்கள் பலன் உள்ளவர்கள், அவர்களுக்கு மிக எளிமையாக நாங்கள் போய் பார்ப்பதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு பிள்ளை பேறு நடந்து போகிறது. பல நேரங்களில் பொய் சொல்லுதல் பாவமாக நாம் பார்த்து வருகிறோம். பொய் சொல்லுவது மிக பாவம். ஆனால் இங்கே இந்த மருத்துவச்சிகள் பொய் சொல்லிதான் கடவுளுடைய பணியையும் செய்கிறார்கள். இவர் மாத்திரம் கிடையாது. பழைய ஏற்பாட்டிலே ராகாப் என்கின்ற ஒரு பெண்ணையும் நாம் பார்க்க முடியும். அவரும் பொய் சொல்லிதான் கடவுளுடைய அந்த திட்டத்திலே இணைகிறார். அப்போ இந்த கீழ்ப்படியாமை அல்லது பொய் சொல்லுதல் என்பது விடுதலைக்கு நேராக இட்டு செல்லும் பொழுது, யார் பட்சமாய் யாருக்காக யாரை பாதிப்படைய செய்யாமல் அது பயன்படுத்தப்படுகிறதோ அங்கே அது ஆண்டவருடைய திட்டமாகவும் ஆண்டவருடைய வழி நடத்துதலாகவும் பார்க்கப்படுகிறது. அதற்கும் ஒரு துணிச்சலை இந்த பெண்கள் நம் முன் வைக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய திருச்சபை பணிகளிலே இவர்களை போன்று மிக துணிகரமாக, மிக துணிச்சலாக நம்முடைய வேலைகளை, நம்முடைய செயல்பாட்டை நம்மால் செய்ய இயலுகிறதா? திருச்சபை பெண்களாகவும் திருச்சபை குடும்பங்களாகவும் அதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். வலிமையானவர்கள் நமக்கு முன் நின்றாலும் கடவுளை அவர்களையும் விட வலிமையானவர்கள் என்பதை அறிந்தவர்களாக வாழ்வு தரும் அந்த செயல்பாட்டில் நம்ம இணைந்து கொள்வோமானால்
அது கடவுளுடைய விடுதலை பணியில் நாம் பங்கெடுப்பதற்கு ஒரு அடிப்படை. இரண்டாவதாக, அர்ப்பணிப்புள்ள திருத்தொண்டர்கள், கமிட்டட் டிசைபிள்ஸ். ரோமர் பிரிவு 16 1 முதல் 16 முடிய இருக்கிற வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, ரோமைய திருச்சபைக்கு பவுல் எழுதக்கூடிய அந்த கடிதமாக இது சொல்லப்படுகிறது. அதிலே மொத்தம் 28 நபர்களை பவுல் குறிப்பிடுகின்றார். அதில் 10 பேர் பெண்கள், 3 ஒரு பகுதி பெண்களாக அவர் சுட்டி காட்டுகின்றார். அந்த 10 பெண்களில் 7 பேர் பவுலோடு திருச்சபை பணியிலும் ஊழியத்திலும் திருச்சபையை வளர்த்தெடுக்கக்கூடியதான எல்லா பொறுப்புகளிலும் முதன்மையானவர்களாக அவர் சுட்டி காட்டுகின்றார். பொதுவாகவே ஒரு கருத்து நிலவுகிறது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல், பவுல் திருச்சபையிலே பெண்கள் பேசுவதற்கும் திருச்சபையிலே பெண்கள் அருளுரையாற்றுவதற்கும் தடை விதித்திருந்தார். பிடிக்காத காரியமாக நாம் சித்தரிப்பது உண்டு. ஆனால் இங்கே பவுல் குறிப்பிடும் பொழுது 10 பெண்களை முன்வைக்கின்றார். ஊழியத்திலும் எல்லா சமூக வேலைகளிலும் குடும்பங்களிலும் தங்களுடைய இடங்களிலே திருச்சபை வளர்வதற்கும் ஒரு முக்கிய படிக்கற்களாக அவர்களை பயன்படுத்துகின்றார். அவர்களை வாழ்த்தவும் மறப்பதில்லை. அநேக பெண்கள் அவருடைய ஊழியத்தில் இருந்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பிட்ட ஒரு 10 பெண்களை தன்னுடைய கடிதத்தில் முன்வைக்கிறார் என்றால், எத்தனை பெண்கள் துவக்க கால திருச்சபையிலேயே ஊழியர்களாக பணியாற்றியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அது ஒரு முக்கியமான தலைநகராக இருந்திருக்கிறது. அந்த ரோம திருச்சபை என்பது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான திருச்சபையாக அல்ல. அநேக துன்புறுத்தல்கள், அநேக பாடு, எவ்வளவோ கடின பாடுகள் எல்லாவற்றையும் தாண்டிதான் இவர்கள் தங்களுடைய இல்லங்களிலும் தங்கள் சேர்ந்திருக்கிற அந்த திருச்சபையிலும் முன்னோடிகளாக பணியாற்றியிருக்கிறார்கள். அவர்களுடைய பற்றுறுதியை மாத்திரமே இங்கே பவுல் முன்வைக்கின்றார். ஒட்டுமொத்த திருச்சபையாக இணைந்து அவர்களை சார்ந்திருக்கிற மக்களுக்கு விடுதலை பணியாற்றவும் ஆன்மீக பணியாற்றவும் அவர்களை அவர் முன்வைக்கின்றார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எல்லாரும் சேர்ந்து இருக்கிறார்கள், இணைந்து தங்களுடைய திருச்சபையின் வளர்ச்சிக்காக பாடுபடுகிறார்கள். கமிட்டட் டிசைபிள்ஸ். ஆண்டவருடைய பணியிலே பெண்கள் மிக முக்கிய பங்கு ஆற்றியிருக்கிறார்கள் என்பதை இந்த குறிப்புகள் நமக்கு அழகாய் தெளிவாய் விளக்குகிறது. மிக உற்சாகமாக பணி செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பவுல் கொடுக்கக்கூடிய அந்த விளக்கம், அடைமொழி வாயிலாக நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ விதமான பெண்களை நாம் பார்க்கின்றோம். முதல் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது பெபியா என்கின்ற பெண்ணை குறித்து அவர் பேசுகின்றார். அந்த பெபியா தான் அவருக்கு அநேக விதங்களில் உதவி இருக்கிறார். அநேக திருச்சபைகளுக்கு உதவி இருக்கிறார். அவர் கடல் வழி பயணம் செல்லக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ் உமன். எனவே தன்னுடைய கடிதங்களையும் அவரிடத்தில் தான் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். எல்லா திருச்சபைகளுக்கும் தன்னுடைய ஊழியத்திலும் பங்கெடுத்திருக்கின்றார். அவர் ஒரு ஊழியராக இருந்திருக்கிறார். இதை எல்லாவற்றையும் நாம் ஒவ்வொன்றாக குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்களுடைய நற்சான்று என்பது மிக பதிவு செய்யக்கூடிய ஒன்றாக அது இருப்பதை நாம் மறுக்க இயலாது. இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற 28 நபர்களிலும் அந்த 10 பெண்களில் பெரும்பாலானோர் ஊழியர்களாகவே இருந்திருக்கிறார்கள். இதில் 2 குடும்பங்கள் தங்களுடைய வீடுகளிலே ஊழிய பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்னும் பொழுது குடும்பமாக அவர்கள் ஊழியம் செய்ததையும், பெண்களின் ஊழியத்தை, பெண்களின் தலைமைத்துவத்தை, பெண்களினுடைய பண்பை இங்கே ஆதி திருச்சபையின் திருத்தொண்டர்கள் அங்கீகரித்ததையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய திருச்சபை சூழல்களிலும் பெண்களின் அங்கீகாரத்தை நாம் ஏற்க அழைக்கப்படுகின்றோம்.
அவர்களுக்கான ஒரு தளத்தையும் அவர்களுக்கான ஒரு வழியையும் அவர்களின் விடுதலை பணிக்கான ஒரு ஆயத்தத்தையும் நாம் முன்னெடுக்க அழைக்கப்படுகின்றோம். பெண்களுக்கு எந்த விதமான உரிமையும் சமத்துவமற்ற நிலையும் காணப்பட்ட அந்த காலத்திலேயே இத்தனை பெண்கள் மிக உற்சாகமாக ஆண்டவருடைய பணியை மேற்கொள்ளுவதற்கு அதற்கு சாதகமான சூழல் இல்லாத போதே முன் வந்திருக்கும் பொழுது, இன்றைக்கு அதற்கு ஏற்ற ஒரு நல்ல சாதகமான சூழல் அமைப்பு நமக்கு அழகாய் கொடுக்கப்பட்டு இருக்கும் பொழுதும் நாம் பெண்களின் தலைமைத்துவத்தை மறுப்பது ஆண்டவரின் விடுதலை பணிக்கு எதிரான ஒரு செயல்பாடு என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அர்ப்பணிப்புள்ள பெண்களை உருவாக்குவதிலும் அவர்களை உற்சாகப்படுத்துவதிலும் அவர்களுடைய பணியை உணர்ந்து கொள்ளுவதிலும் நம்முடைய விடுதலை பண்பு வெளிப்படும். நிறைவாக அவர்கள் கண்டினியூவஸ் ஃபாலோவர்ஸ், தொடர்ச்சியான பற்றாளர்களாக இருந்திருக்கிறார்கள். படிக்க கேட்ட மத்தேயு நற்செய்தி நூலிலே 15வது அதிகாரம் 37 முதல் 41 வசனம் முடிய நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய சிலுவை மரணத்தின் பொழுது அங்கே அநேக பெண்கள் காத்து கிடந்தார்கள். பார்வையாளர்களாக பார்த்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மார்க்கு நற்செய்தியாளர் அந்த நிகழ்வை குறிப்பிடும் பொழுது 40வது வசனத்திலே மிக தெளிவாய் அவர் சுட்டி காட்டுகின்றார். பெண்கள் சிலரும் தொலையில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தனர். பெண்கள் சிலரும் என்னும் பொழுது அங்கே எண்ணிக்கைக்கு கூடுதலாக பெண்கள் நின்று கொண்டிருந்ததை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. 1, 2, 3 என்று அவர் குறிப்பிடாமல் சிலர் என்று குறிப்பிடும் பொழுது எண்ணிக்கைக்கும் மிகுதியாக கூடுதலாக நின்று கொண்டிருந்திருக்கிறார்கள். அதனை ஒரு சிலரை பெயர் சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிகழ்வை எந்த 4 நற்செய்தி நூல்களும் விட்டுவிடவில்லை. இப்போ எந்த அளவுக்கு அழுத்தம் பொருந்திய ஒரு நிகழ்வாக நாம் காணக்கூடும். பொதுவாக பெண்கள் கல்லறை இடங்களில் வருவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. மிக நெருங்கிய உறவினர்களுக்கு மாத்திரமே அந்த ஒரு அனுமதி வழங்கப்பட்டிருந்த காலத்தில் இங்கே ஆண்டவருடைய இந்த மரண நிகழ்வை மிக வேதனையோடு சில பெண்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் எனும் பொழுது எந்த அளவிற்கு அவர்கள் தொடர்ச்சியாக ஆண்டவரை பின்தொடர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கலிலேயாவில் இருந்தபோது அவர்கள் அவரை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்தவர்கள் என்று 41வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு கலிலேயாவில் பணி செய்த போது அவருடைய தொடக்க கால நற்செய்தி ஊழியமே கலிலேயாவில் தான் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து 3.5 ஆண்டுகள் கலிலேய பகுதியை சுற்றி தான் அவருடைய ஊழியமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவரை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்தவர்கள் என்று அந்த பின்பற்றுதல் என்கின்ற வார்த்தைக்கு அவர் கொடுக்கக்கூடியதான கிரேக்க பதம் என்னவென்றால் அக்கோலோத்தியோ. இது சீடர்களை தன்னுடைய ஊழியத்திற்கு கடவுள் அழைத்த போது யாக்கோபுவையும் யோவானையும் பேதுருவையும் கூட என்னை பின்தொடருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்கள் ஆக்குவேன் என்று சொன்னபோது பயன்படுத்திய அதே சொல்லாடல். அவர்களுக்கு பின்தொடருங்கள் என்று ஆண்டவர் எந்த வார்த்தையை எந்த பதத்தை கிரேக்கத்திலே பயன்படுத்தினாரோ அதே வார்த்தையும் பதம் தான் இந்த மார்க்கு 15வது அதிகாரம் 41வது வசனத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்னும் பொழுது இவர்களையும் ஆண்டவர் சீடர்களாக தான் பின்தொடர செய்திருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அவரை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்பது வெறும் உலக பிரகாரமான குடும்ப ரீதியான அவருடைய தேவைகளை சந்திக்கின்ற பணிகள் அல்ல, மாறாக they ministered him. டயக்கோனியா என்கின்ற பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த டயக்கோனியா என்பது திருத்தொண்டு, சேவை புரிதல், பணியாற்றுதல் என்பதை
முன்வைக்கின்றது. அப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், துணி துவைத்தல், பாத்திரம் தேய்த்தல் அல்லது உணவு பரிமாறுதல், சேவை புரிதல் என்பது இங்கே அவர்களுடைய பணிவிடை அல்ல. மாறாக கடவுளோடு ஊர் ஊராக சென்று அவர்களுக்கு திருப்பணி ஆற்றுவதற்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். பெயர் குறிப்பிடப்பட்ட 12 சீடர்களை காட்டிலும் இவர்கள் அவரோடு இறுதி மட்டும் நின்றிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த வசனம் நமக்கு மிக தெளிவை கட்டளையிடுகிறது. இதோடு மட்டுமில்லாமல் இவர்கள் அல்லாத வேறு சில பெண்களும் அவரோடு இணைந்திருக்கிறார்கள் என்பது ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் ஒரே நிலையில் சமமாக ஊழிய பணியில் அனுமதித்திருக்கிறார், ஏற்றிருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே திருச்சபை பெண்களாக கடவுளுடைய விடுதலை பணியில் நாம் செயல்பட வேண்டுமானால் நமக்கு தேவையான மிக முக்கியமான 3 தன்மை: 1 துணிவு, 2வது அர்ப்பணிப்பு, 3வது நம்முடைய தொடர்பணி. இந்த 3ஐயும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய விசுவாச பயணத்திலே, திருச்சபையிலே நான் பொருத்தி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவோடு இணைந்த சீடர்களைப் போலவும், இயேசுக்கு பின்பு எழுந்த திருச்சபை தலைவர்களைப் போலவும், இந்த கிறிஸ்தவம் என்கின்ற ஒரு விடுதலைக்கு நேரான ஒரு இணைப்பு ஏற்படுவதற்கு ஆதாரமாய் இருந்த விடுதலையாளர்களைப் போலவும் நீங்களும் நானும் நிச்சயமாய் நம்முடைய சமூகத்திலே இடம்பெற முடியும். கடவுள் நம்மை அதற்காக பயன்படுத்துவாராக. நாம் துணிவு பெற்றவர்களாக, அர்ப்பணிப்பு கொண்டவர்களாக தொடர் கிறிஸ்தவ பயணத்தில் பயணித்து நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த வழிபாட்டில் கடவுளின் விடுவிக்கும் பணியில் பெண்கள், விமன் பார்ட்னர்ஸ் இன் காட்ஸ் லிபரேட்டிவ் ஆக்ட் என்ற சிந்தனையிலே மிக சிறப்பாக திருமறையின் அடிப்படையிலிருந்து பெண்கள் கடவுளோடு அவருடைய திருத்தொண்டை, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக மாத்திரமல்ல, விடுவிக்கின்ற பணியிலே மிக சிறப்பாக அவர்கள் பயன்பட்டார்கள், இப்போதும் அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்ற சிந்தனையிலே அருமையாக ஆண்டுடைய வார்த்தையை இந்த நாளில் பகிர்ந்து கொண்ட அருட்பணி கிளாரிசா நகரி கிழக்கு குருசேகத்தினுடைய ஆயர் இந்த நாளில் வந்து இந்த வழிபாட்டின் வழியாக ஆண்டுடைய செய்தியை சிறப்பான முறையில் பகிர்ந்து கொண்டதுக்காக இந்த திருவள்ளூர் குருசேகத்தின் சார்பாகவும் கௌடி நினைவாலயத்தின் இறைமக்கள் சார்பாக ஆயிரவர்களுக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே இம்மை பொழுதும் கைவிடாத பரம தகப்பனினுடைய துணையோடு திருச்சபையார் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த கொடும் தொற்று காலங்களிலே நாம் ஆராதனையில் பங்கு கொள்வதற்கு இந்த காணொளி காட்சியின் மூலமாக ஆராதனையை நமக்கு முழுமையாக்கி கொடுத்த ஆண்டவருக்கு முதலாவது துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கின்றோம். இந்த நாளில் ஆண்டவருடைய இறை செய்தியை நமக்கு கொண்டு வந்த அருமையான அருட்பணி கிளாரிசா ஆயரம்மா அவர்களுக்கு, நகரி கிழக்கு குருசேகரத்தினுடைய ஆயர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். உங்களுடைய திருப்பணியும் சமூக பணியும் சிறந்து விளங்க திருச்சபையாக உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த காணொளி காட்சியின் மூலமாக நம்முடைய ஆராதனை ஒழுங்குகள் அனைத்தையும் நமக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆயர் அவர்களுக்கும் சேகரத்தினுடைய பொருளர் அவர்களுக்கும் இந்த காணொளி காட்சியை ஒழுங்குபடுத்தி அதை நேர்த்தியாய் நாம் காணும் வண்ணமாக நமக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிற வாலிப ஐக்கிய சங்கத்தினுடைய
அருமை சகோதரர் திரு ஜாஷ்வா அவர்களுக்கும், இதற்கு உதவியாக இருக்கின்ற நம்முடைய ஆலய பணியாளர் திரு வினோத் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். திருச்சபையாருக்கு ஏற்கனவே அறிவித்தபடி கடந்த கொரோனா கொடுந்தொற்று காலத்தினுடைய முதல் அலையின் போது கிராம திருச்சபைகளுக்கு நம்முடைய குருசேகரத்தின் சார்பாக நலத்திட்டங்கள் மூலமாக அவர்களுக்கு உதவிகளை செய்தோம். கடவுள் நமக்கு அதற்கு கிருபை பாராட்டினார். ஆயர் அவர்களுடைய ஆலோசனை ஒத்துழைப்பு முழுமையாக இருந்ததனாலே அந்த திட்டங்கள் நிறைவேற துணையாக இருந்தது. அதேபோல் இந்த 2ஆம் அலையிலும் கூட இந்த கொடுந்தொற்றின் காரணமாக நம்முடைய திருச்சபையின் மக்கள், அநேகர் கிராம சபைகளில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய வேலை வாய்ப்புகளை இழந்து இக்கட்டான குடும்ப சூழ்நிலைகளிலே இருந்து வருவதை நாம் அறிகின்றோம். எனவே அவர்களுக்கு பயனுள்ள வகையிலே நாம் குருசேகரமாக நம்மால் முடிந்த உதவிகளை செய்வதற்காக திட்டமிட்டுள்ளோம் என்பதை ஏற்கனவே திருச்சபையாருக்கு அறிவித்திருக்கின்றோம். எனவே இந்த கிராம திருச்சபை மக்களுக்கு அரிசி, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, புளி, எண்ணெய், பூண்டு, காய்கறிகள் என்ற 7 வகையான பொருட்களை கொடுத்தால் உதவிகரமாக இருக்கும் என்று திட்டமிட்டு அவர்களுக்கு இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றோம். எனவே வாஞ்சை உள்ளவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் இந்த திருப்பணியிலே உங்களை இணைத்துக் கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றோம். நீங்கள் விரும்புகின்றபடி பொருளாகவோ பணமாகவோ அதை நம்முடைய குருசேகரத்தினுடைய ஆயர் அவர்களிடத்திலோ அல்லது சேகரத்தினுடைய அலுவலர்களிடத்திலோ சேர்க்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். அதேபோல் ஏற்கனவே அறிவித்தபடி நம்முடைய ஆலயத்திற்கு உடனடி தேவையாக ஒரு கேமரா ஒன்று பெரிய அளவில் தேவைப்படுவதால் அதற்கு தோராய மதிப்பு 2 லட்சம் ரூபாய் வரை ஆகும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே விருப்பமுள்ளவர்கள் இந்த திருப்பணியிலும் உங்களை இணைத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். அடுத்தபடியாக நம்முடைய ஆலயத்தின் உள்ளே இருக்கின்ற டிவி ஒன்று பழுதடைந்துள்ளதால் அதற்காக ஒரு புதிய டிவி ஒன்று தேவைப்படுகின்றது. எனவே விருப்பமுள்ளவர்கள் இந்த திருப்பணியிலே உங்களை இணைத்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த வாரத்தினுடைய ஆராதனை ஒழுங்குகள் இன்னும் நமக்கு சரியாக தெரியவில்லை. அரசாங்கத்தினுடைய அறிவிப்பு மற்றும் நம்முடைய பேராயத்தினுடைய வழிகாட்டுதல் படி பின்னர் ஆயரோடு இணைந்து ஆலோசித்து அடுத்த வாரத்தினுடைய ஆராதனை ஒழுங்குகளை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக திருச்சபையார் அனைவருக்கும் அறிவிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை சந்திக்கின்ற திருச்சபையார் (22/8/2021) செல்வி ஜாஃபி ராஜ்குமாரி டாக்டர் ஆஃப் திரு வி ஜான், செல்வன் JS சோபன் பாபு சன் ஆஃப் திரு சாம்சன் MJ, திரு DG சாமுவேல் சான்சன், திரு லாரன்ஸ் D, திருமதி செல்வரதி ஒய்ஃப் ஆஃப் திரு S ரஜினி, திருமதி கோகிலா ராஜா சிங் ஒய்ஃப் ஆஃப் திரு K ராஜா சிங். 23/8/2021 செல்வி M சாதனா ஜான்சிஸ் டாக்டர் ஆஃப் திரு S மகேந்திரன், செல்வன் D சிபின்ராஜ் சன் ஆஃப் திரு தனசேகரன், செல்வி வெரோனிகா D டாக்டர் ஆஃப் திரு ஷீலா D. 24/8/2021 திரு அருண் ஜோயல் S, திருமதி S மேகி ஜூலியா சாந்தகுமாரி ஒய்ஃப் ஆஃப் திரு மார்க் ஜெயராமன், செல்வன் B மாதேஷ் மித்ரா சன் ஆஃப் திரு பொன்ராஜ் R, பேபி ஜெயஸ்ரீ டாக்டர் ஆஃப் திரு N சாம்சன் ராஜ், திரு S ஜேக்கப் பிரவீன்ராஜ், திரு சுதாகர் A. 25/8/2021 திரு M சுரேஷ் ராஜ்குமார், செல்வி I இம்மானுவேல் பிளசன்னா டாக்டர் ஆஃப் திரு M ஐசையா தேவதாஸ், செல்வன் அறிவுநிதி சன் ஆஃப் திரு ஆசிர்வாதம், திருமதி லில்லி N. 26/8/2021 திரு S சார்ஜன் முத்துக்குமார், திரு தியோஃபிலஸ் இன்பசேகரன், செல்வி J ஜான் ஆண்ட்ரியா டாக்டர் ஆஃப் திரு ஜான் விக்னேஷ், திரு B ஜாஸ்வர் அன்புராஜ், மாஸ்டர்
ஜே பிரியதர்ஷன் சன் ஆஃப் திரு ஜானி எம், திருமதி ஜாய் பிரமிளா டி. 27/8/2021 செல்வன் எஸ் இம்மானுவேல் தேவகுமார் சன் ஆஃப் திரு சாலமோன் தேவசகாயம், செல்வன் சாமுவேல் செல்வதுரை சன் ஆஃப் திரு ஜே செல்வதுரை, செல்வி மிரியம் வினிஷா ஜான் எஸ் டாட்டர் ஆஃப் திரு சுதீர் ஜான், திரு டேனியல் மார்க் டபிள்யூ, செல்வி ஜாக்லின் எஸ்தர் டாட்டர் ஆஃப் திரு ஏ விக்டர் சாமுவேல் ஜபசிங், திரு எசேக்கியல் பி, பேபி என் அக்ஷயா டாட்டர் ஆஃப் திரு ஆர் நரேஷ், செல்வன் இ மெர்லின் தேவ ஆசீர்வாதம் சன் ஆஃப் திரு ஈஸ்டர் ராஜ் பி, செல்வி ஆ பிளஸி ஆழினி டாட்டர் ஆஃப் திரு ஆரோன் தேவசித்தம். 28/8/2021 திருமதி ஃப்ளோரா நிர்மலகுமாரி, திருமதி ஜே ஸ்டெல்லா ஒய்ஃப் ஆஃப் திரு எஸ் ஜெயபாண்டியன், செல்வன் பி தமிழ் செல்வன் சன் ஆஃப் திரு டி யோவான் பாபு, திரு ஜே ஆனந்த் ஹட்லி, மாஸ்டர் ஆர் மணி சன் ஆஃப் திரு எஸ் ரஜினி, திரு வித்யகுமார் நீ. இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை சந்திக்கின்ற திருச்சபையார் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். நீங்கள் கடவுளுடைய அருளால் பெற்றிருக்கின்ற இந்த புதிய வயது உங்களுக்கு புதிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் கொண்டு வர திருச்சபையாராக ஜெபித்து வாழ்த்துகின்றோம். இந்த வாரத்தில் திருமண நாட்களை சந்திக்கின்ற திருச்சபையார் 22/8/2021 திருமதி பிரீதா ராஜகுமாரி, திரு எஸ் ஹார்ட்லி ஆனந்தகுமார். 23/8/2021 திருமதி டி சாந்திமதி, திரு டி நோபல் பத்மநாபன். 24/8/2021 திருமதி எஸ்தர் சுமதி, திரு ஜான் மூர்த்தி. 27/8/2021 திருமதி கிரேஸ் இந்திரா, திரு டி ஜெயபாண்டியன், திருமதி எஸ் சாரதா சலோமி, திரு சுரேஷ் ஜெபஸ்டின். இந்த வாரத்தில் தங்களது திருமண நாட்களை சந்திக்கின்ற திருச்சபையார் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். இன்னும் அநேக திருமண நாட்களை நீங்கள் தம்பதியாராக கண்டுகளிக்க குடும்பத்தோடு நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வாழ்த்தி ஜெபிக்கின்றோம். கடந்த வாரத்தினுடைய காணிக்கை விவரம் 18/8/2021 புதன்கிழமை மாலை நடைபெற்ற ஆராதனையிலே பொது காணிக்கை 2350 ரூபாய். நாம் ஏற்கனவே அறிவித்த அறிவிப்பின்படி நம்முடைய திருச்சபைக்கு தேவையான கேமரா வாங்குவதற்காக பெயர் சொல்ல விரும்பாத திருச்சபையின் குடும்பம் ரூபாய் 20,000 நன்கொடையாக கொடுத்துள்ளார்கள். எனவே அந்த குடும்பத்திற்கு திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அவர்களுடைய பொருத்தனைகள் நிறைவேற ஜெபிக்கின்றோம். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் திருவள்ளூர் குருசேகரம் நமது கவுடி திருச்சபையை சேர்ந்த திரு பி வில்சன் மோசஸ், திருமதி ஏ விக்டோரியா அவர்களின் மகன் செல்வன் டபிள்யூ சிம்சன் மேத்யூஸ் ராஜ் அவர்களுக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அரக்கோணம் தெற்கு குருசேகரம் சில்வர் நினைவாலயம் திருச்சபையை சேர்ந்த திரு ஜே ஏசுபாதம், திருமதி ஒய் செல்லுமணி அவருடைய மகள் செல்வி ஒய் ஏஞ்சல் அவர்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளதை திருச்சபையாருக்கு அறிவிக்கின்றேன். இவ்விருவரும் இந்த தூய நிலையில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான காரணம் ஏதாவது தெரியுமானால் அதை சபையின் குருவானோருக்கு எழுத்து மூலமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு 2வது திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் திருவள்ளூர் குருசேகரம் கவுடி நினைவாலயம் திருச்சபையை சேர்ந்த திரு கே சுந்தர்ராஜ், திருமதி டி பபிஸ்டெல்லா அவர்களின் மகள் செல்வி எஸ் பிரைசி மெலிட்டா சீலி அவர்களுக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அரக்கோணம் வடக்கு குருசேகரம் தூய அந்திரேயர் திருச்சபையை சேர்ந்த திரு ஆர் சாம், திருமதி புனிதாவதி அவர்களின் மகன் செல்வன் எஸ் பிரின்ஸ் லிவிங்ஸ்டன் அவர்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்பதை திருச்சபையாருக்கு அறிவிக்கின்றேன். இவ்விருவரும் இந்த தூய நிலையில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான காரணம் ஏதாவது தெரியுமானால் அதை சபையின் குருவானவருக்கு எழுத்து மூலமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு 1வது திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் திருவள்ளூர் குருசேகரம் கவுடி நினைவாலய திருச்சபையை சேர்ந்த காலம் சென்ற கே வரதன், திருமதி சாந்தி அவர்களின் மகன் செல்வன் வி சரவணன் என்கின்ற செபஸ்டின் அவர்களுக்கும்,
தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் பூங்கா நகர் குருசேகரம் ஆயுளூர் சிஎஸ்ஐ ரிடீமர் திருச்சபையை சேர்ந்த திரு கே பர்னபாஸ் திருமதி ஞானப்பிரியா அவர்களின் மகள் செல்வி பி மோனிஷா என்ற ஜெனிஃபர் அவர்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளதை திருச்சபையாருக்கு அறிவிக்கின்றேன். இவ்விருவரும் இந்த தூய நிலையில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான காரணம் ஏதாவது தெரியுமானால் அதை சபையின் குருவானவருக்கு எழுத்து மூலமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு முதலாம் திருமண அறிக்கை. இறைவேண்டல் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இப்போதும் எங்களுடைய கவுடி குடும்பத்திலே எங்கள் அன்பான பிள்ளைகள் திருமணத்துக்காக ஆயத்தப்படுகின்ற இந்த காலங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அன்பான குடும்பத்தார் வில்சன் மோசஸ் ஐயா, திருமதி விக்டோரியா அம்மையார், அவருடைய அன்பான மகன் சிம்சன் மேத்யூஸ் ராஜுக்காக நன்றி சொல்கிறோம். மகனுக்கு ஏற்ற துணையாக இயேசுபாதம் செல்வமணி ஆகுடைய அன்பான மகள் ஏஞ்சலை நீர் வாழ்க்கை துணையாக ஏற்பாடு செய்தமைக்காக நன்றி படைக்கிறோம். இப்போதும் ஆண்டவரை குடும்பமாக கவுடி குடும்பமாக இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகின்றோம். உடைய திருப்பையில் நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். திருமணத்துக்காக இந்த குடும்பத்தார் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளை திட்டங்களையும் கடவுள் நீர் ஆஸ்வதிக்கும்படியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இதே போல் எங்கள் அன்பான திரு சுந்தர்ராஜ், திருமதி பப்பிஸ்டெல்லா அவருடைய அன்பான மகள் பிரைசி மெலிட்டா சிலிக்காவை ஜெபிக்கிறோம். மகளுக்கு ஏற்ற துணையாக திரு சாம், திருமதி புனிதாவதி அவருடைய அன்பான மகன் பிரின்ஸ் லிவிங்ஸ்டன் அவர்களை ஏற்பாடு செய்திருக்கிறீர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த குடும்பத்தார் இந்த திருமணத்துக்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் திட்டங்களை கடவுள் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். கவுடி குடும்பமாக அன்பான இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகின்றோம். உங்களுடைய திருப்பையில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தாருக்கு இந்த திருமண ஏற்பாட்டிலே தேவையான எல்லா தேவைகளையும் பொருட்தேவைகளையும் கடவுள் நீ சந்தித்து இந்த திருமணத்தை சிறப்பாக நீ நடத்தி தருமாறு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் அன்பான காலம் சென்ற வரதன், திருமதி சாந்தி அவருடைய அன்பான மகன் சரவணன் என்ற செபஸ்டின் அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். அவருக்கு ஏற்ற துணையாக பர்னபாஸ், திருமதி ஞானப்பிரியா அவருடைய அன்பான மகள் மோனிஷா என்கின்ற ஜெனிஃபரை வாழ்க்கை துணையாக நீர் ஏற்பாடு செய்தமைக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பத்தார் எடுத்துக்கொண்டிருக்கின்ற திருமண நிகழ்வுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். தேவைகளை சந்தியும் சாமி, இந்த பிள்ளைகளை நீர் ஆஸ்வதியும். மீண்டும் ஆண்டவரை கவுடி குடும்பத்துக்காக ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்படைப்பு செய்கிறோம். அவருடைய வாழ்வின் தேவைகளை சந்தியும். துதிகன மகிமை உமக்கு எடுக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பரம தந்தையே, ஆமென். இப்போது இறுதி ஜெபத்தை நகரி கிழக்கு குருசேகத்தினுடைய ஆயர் திரு கிளாரிசா அவர்கள் ஜெபிப்பார். தலைகளை தாழ்த்தி நாம் நம்மை ஆண்டவருக்கு நேராய் அர்ப்பணித்து அவருக்கு நம்முடைய வேண்டுதலை தெரிவிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியின் காலை பொழுதிலே வாரத்தின் முதல் நாள் வழிபாட்டிலே நாங்கள் யாவரும் இணைந்தவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் ஒருமித்து கூடி உம்மை வழிபடுவதற்கு வாய்ப்பு இல்லாத போதும் நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிறதான இந்த இணையதள வழிபாட்டுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாட்டிலே எங்களோடு இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு இறைமக்களையும் தனித்தனியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக. நீர் எங்களை கண்ணோக்கி பாரும். மிகச் சிறப்பாக ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் பெண்கள் ஞாயிறுவாக இதை அனுசரிக்கவும் ஆண்டவரே, கடவுளின் விடுதலை பணியில் பெண்களும் ஒரு பங்காளிகள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு மனமாய் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததான திருமறை பகுதிகளுக்காக செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எந்த சூழலிலும் ஆண்டவரே, எந்த ஒரு பாகுபாட்டையும் எங்களில் நீர் ஏற்படுத்தவில்லை. உம்முடைய விடுதலை பணியிலும் பெண்களை நீர் பயன்படுத்தியிருக்கிறீர். வாழ்வு தரும் விடியல்களாக நீர் அவர்களை ஆயத்தம் செய்திருக்கிறீர். உம்முடைய திருமகன் இயேசுவின் திருத்தொண்டிலும் பெண்கள் முக்கிய பங்கு வகித்து சீடர்களாக அவரோடு கூட
எல்லா நிலையிலும் விசுவாசித்து தொடர்ந்து விடாது கைப்பற்றி வந்திருக்கிறதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்றோம். ஆதி திருச்சபையிலே பெண்களுக்கு ஒரு பெரிதான இடம் இருந்ததையும் அவர்களுடைய ஊழியம் மிகச்சிறப்பாய் பகிரப்பட்டதையும் நாங்கள் வாசிக்கின்றோம். இப்பொழுது தற்சமய சூழல்களிலே எங்களுடைய திருச்சபைகளிலும் பெண்களை நாங்கள் வாழ்வு தரும் கொடைகளாக பார்க்கவும் அவர்களுடைய விசுவாசத்தை தொடர்பணிக்கென்று நாங்கள் பயன்படுத்தி கொள்ளவும் உம்முடைய சீடர்களாய் ஊக்குவித்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தவும் கிருபை பாராட்டும். அவருடைய ஊழியங்களையும் திருப்பணிகளையும் நாங்கள் சிறப்பாக அவர்களோடு கைகோர்த்து செயல்படுத்த கிருபை செய்வீராக. உம்முடைய தெய்வீக இரக்கத்திற்கு எங்களையும் எங்களுடைய திருச்சபையை சார்ந்த பெண்களையும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையை சாராத எல்லா சமூகத்தினரையும் மக்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். பாகுபாடற்ற நிலையை நீர் ஏற்றுக்கொள்ளுகிறீர், வரவேற்கிறீர். அப்படியாய் நாங்களும் எந்த ஒரு பாகுபாடுமின்றி ஒருமித்த மனதோடு உம்மை நாங்கள் அண்டிக்கொள்ள கிருபை பாராட்டும். ஆண்டவரே உம்முடைய விதிகளையும் உம்முடைய வழி நடத்துதலையும் உம்முடைய ஆலோசனையையும் மிக சரியாய் புரிந்து கொண்டு உம் வழியில் நாங்களும் வளர்ந்திட நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அதற்கு உறுதுணையாயிருந்து இன்றைய நாளின் செய்திக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து நீர் எங்களை காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் இவ்வண்ணமாக நாங்களும் ஊக்குவித்து அவர்களுடைய திருப்பணியை அங்கீகரித்து தொடர்ந்து அவர்களோடு கரம் கோர்த்து விடுதலை பணியில் மகிழ்ந்திட நீர் கிருபை செய்வீராக. எங்களுடைய திருச்சபை பேராயத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு துறைகள், அதை நிர்வகிக்கக்கூடியதான ஒவ்வொரு பொறுப்பாளர்கள், அதில் இணைந்திருக்கக்கூடிய அதன் வழியாக பயன்பெறக்கூடிய ஒவ்வொரு இறை மக்களையும் உடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். மிக கொடுமையான இந்த தொற்று காலங்களிலும் ஆண்டவரே அநேக அன்புக்குரியவர்களை நாங்கள் இழந்திருந்த போதும் இழப்பின் மத்தியிலும் ஒரு நம்பிக்கையை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி வாழ்வை நீர் எங்களுக்கு உறுதி செய்து நீர் வழி நடத்துகிறீர் என்பதையும் நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே நாங்கள் துவண்டு போகாதவண்ணும் எங்களுடைய நம்பிக்கை பின்வாங்கி செல்லாதவண்ணும் உம்முடைய வசனம் எங்களோடு கூட பயணிக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருகிற காலங்களிலே இந்த கொடிய வியாதியிலிருந்து நாங்கள் விடுபடக்கூடியதான எல்லா தெளிவையும் ஞானத்தையும் நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். இதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுகிறதான அரசாங்கத்திற்கும் மருத்துவத்துறைக்கும் போதுமான ஞானத்தை நீர் கட்டளையிடுவீராக. கூடிய விரைவில் இதிலிருந்து நாங்கள் விடுபட்டு எங்களுடைய இயல்பு வாழ்வுக்கு நாங்கள் திரும்ப நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே இனி நீர் கொடுத்திருக்கிறதான இந்த இயற்கையை ஆண்டவரே நன்மைக்காக மாத்திரம் பயன்படுத்தவும் எல்லாருடைய பொது நலத்துக்காக நாங்கள் உபயோகப்படுத்தவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. மீண்டுமாய் கூட இந்த இணைய வழிபாட்டில் எங்களோடு இணைந்திருக்கிற எங்களுடைய கௌடி திருச்சபை மக்களை உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நீர் எங்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதான எல்லா வேண்டுதல்களுக்கும் நீர் எங்கள் மீது இரக்கமாய் இருப்பீராக, எங்களுக்கு செவி சாய்ப்பீராக. ஆண்டவரே வரலாற்றிலே நீர் செயல்பட்டது போல எங்களுடைய வாழ்விலும் நீர் செயல்பட்டு உம்முடைய செயல்பாட்டை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதான தெளிவை நீர் தந்து வழி நடத்தும். எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் பற்றி கொள்வதற்கு நீர் எங்களோடு உடன்படுவீராக. எங்களுடைய திருச்சபை பணிகள் யாவற்றிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையை நிர்வகிக்கக்கூடிய வழி நடத்தக்கூடிய ஆயர் மற்றும் பொறுப்பாளர்கள் எல்லா விதமான ஊழியர்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். மிக சிறப்பான திருப்பணியை நாங்கள் இந்த இடத்துல செய்வதற்குரிய தகுதியையும் தாளந்தையும் ஆற்றலையும் பலனை சுகத்தையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கென்று நாங்கள் பயன்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் இறைமை இந்த இயேசுவின் வழியாய் வேண்டுதல் செய்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். யாவரும் இணைந்து ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை நீர் எங்களுக்கு மன்னியும். சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். தேவனுடைய இரக்கத்துக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் நம் அனைவரையும் விசேஷமாக இந்த நாளில் ஆண்டோடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட அருட்பணி கிளாரிசா ஆயர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் அவருடைய ஊழியங்களையும் குறிப்பாக நம்முடைய அன்பான
பெண்கள் ஐக்கிய சங்கத்தார் பொறுப்பாளர்கள், குறிப்பாக உலகத்தில் மிகவும் கடினப்பாடுகளோடு கஷ்டங்களோடு இருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரிகளை நம் அனைவரையும் ஆண்டோடு பார்த்து அர்ப்பணம் செய்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கருடன்பும் தூய ஆவியானவர் வழிநடத்தல் பாதுகாப்பு நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் பாதுகாத்தல் புரிவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி. கர்த்தர்களோடு இருப்பாராக, ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோமாக. கர்த்தரின் நாமத்திலே ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.